பிரபாஸை ஓவர்டேக் செய்த தனுஷ். கோலிவுட்டே பெருமைப்படும் விஷயம். தனுஷ் நடித்து இயக்கியுள்ள ராயன் திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. இதையடுத்து தற்போது இப்படம் OTTயில் வெளியாகியுள்ள சாதனை படைத்து வருகின்றது. தனுஷ் தற்போது சேகர் கமுலா இயக்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகும் குபேரா என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படத்தில் ராஷ்மிகா நாயகியாக நடிக்க நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிவடைய இருக்கின்றது. இப்படத்தை தொடர்ந்து தனுஷ் இசைஞானி இளையராஜாவின் பயோபிக் படத்தில் நடிக்க இருக்கின்றார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகும் இளையராஜா பயோபிக் படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில் துவங்கும் என தெரிகின்றது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் இப்படம் 2 பாகங்களாக உருவாக உள்ளது. இதற்கிடையில் தனுஷ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தையும் இயக்கி வருகின்றார். தன் அக்கா மகனான வருண் என்பவரை இப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகம் செய்து வைக்கின்றார் தனுஷ். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தனுஷ் நடித்து இயக்கிய ராயன் திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் AR ரகுமானின் இசையில் உருவான இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 100 கோடிக்கும் மேல் வசூலில் சாதனை படைத்த ராயன் திரைப்படம் அனைவராலும் கொண்டாடப்படும் படமாக உள்ளது. திரையில் வெற்றிகரமாக தற்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ராயன் திரைப்படம் சில நாட்களுக்கு முன்பு OTTயில் வெளியானது. திரையில் ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடியதைப் போலவே OTTயிலும் இப்படம் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. OTTயில் வெளியான படங்களில் இந்தியாவின் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் உள்ளது. இதற்கு முன்பு பிரபாஸ் நடிப்பில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான கல்கி திரைப்படம் தான் இந்திய அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஆனால் தற்போது ராயன் திரைப்படம் கல்கியை ஓரம் கட்டி நம்பர் 1 இடத்திற்கு வந்துள்ளது. ஒரு தமிழ் படம் இந்திய அளவில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருப்பது தமிழ் சினிமா வட்டாரத்தை சார்ந்தவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இருப்பதாக பலர் கூறி வருகின்றனர். மேலும் இந்த விஷயம் தனுஷ் ரசிகர்களை உச்சக்கட்ட மகிழ்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.